ஒரு மனிதன் பாருங்கள் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுகிறான்? தன் பாவத்தை அறிக்கை பண்ணும் பொழுது, தன் பாவத்தை உணரும் பொழுது. ஒரு மனிதன் இயேசுவிடத்திலே வரும் பொழுது அவனுக்கு முக்கியமான காரியம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ இங்கே வேதத்திலே பாருங்கள், இந்த மனிதன் காணாமல் போனான், அவன் கண்டுபிடிக்கப்பட்டான். அவன் வந்தவனு பாருங்க பெரிய சந்தோஷம். அவனுடைய தகப்பனார் பெரிய விருந்தெல்லாம் ஆயத்தப்படுகிறார். அங்கே இன்னொரு அந்த வீட்டில் உள்ள இன்னொரு மனுஷனையும் லேசாக பார்த்துருவோம். அங்கே பாருங்க, அவனுக்கு ஒரு மூத்த சகோதரன் இருந்தான் பார்த்தீங்களா. அவன் திடீர்னு வயலுக்கு போயிருந்தான். அவன் அப்படி வீட்டுக்கு வருகிறான். வீட்டுக்கு வரும் பொழுது அவன் அப்படி பாதியில நிற்கிறான். என்னடா இந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி 25ஆம் வசனத்துக்கு வந்துருங்களேன். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாக்கியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அவன் வயலுக்கு போச்சுல வீடெல்லாம் அமைதியா இருந்து, இப்போ திரும்ப வரச்சுல இது என்ன, வீடு தான் மாறி வந்துட்டோமா, வீட்டில் பயங்கரமாக என்னது கேட்குது, பாட்டு சத்தம் கேட்குறது. நம்ம ஊரில் கல்யாண வீடுன்னா டபக்குன்னு பக்கத்தில் யாரும் இருக்க முடியாத அளவுக்கு உயரத்தில் என்னது அடிக்கிறவாங்க, பாக்ஸ் எல்லாம் அடிக்கிறவாங்க. 2 நாள் அவ்வளோதான். இதே போல் நினைக்கிறேன். பக்குன்னு ஸ்பீக்கர்லாம் கட்டியாச்சு, மேளத்தாளம் வாழைக்கோலெல்லாம் கட்டி, அங்கே ஒரு இல்லை அங்கே அந்த பக்கம் சமையல், கொளுத்த நல்ல கன்று என்ன செய்யப்பட்டிருக்கு, அடிக்கப்பட்டிருக்குது. இது என்ன, இவன் வாசல்ல நிற்கிறான். உள்ளே வர்றதுக்கு எப்போ நான் வயலுக்கு போச்சுல நல்லா தானே இருந்து. நான் பாருங்க, அப்போ ஜஸ்ட் 1-2 ஹவர்ஸில் ஒரு மனுஷன் வயலுக்கு போகிறேன்னா, காலையில் இவர் வயலுக்கு போயிருப்பார் அப்படி தானே, திடீர்னு சாயங்காலம் திரும்ப வர்றாரு, வீட்டு வாசல் நிற்கிறேன். என்ன காலையில் நான் போச்சுல எல்லாம் நல்லா தானே இருந்து, என்ன வீடு இப்படி திடீர்னு ஒரு விழாக்கோலம் போல இருக்கிறது. அவன் பாருங்கள், இது என்ன என்று விசாரித்தான். 27 அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தான், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்திலே வந்து சேர்ந்தபடியினால் அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அவன் எப்படி வந்ததுனால? சுகத்தோடு. பிள்ளைங்கெல்லாம் நிமிர்ந்து கவனிங்கம்மா, இல்லை நிமிர்ந்து கவனி. எப்படி வந்ததுனால? சுகத்தோடு. நம்ம ஏன் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம்? சில வேளையில் 1 வீக் நீங்கள் அல்லட்ட 1 மந்த் 2 மந்த்ஸ் ஹாஸ்டலில் நின்றுட்டு வீட்டுக்கு வரலாம், வெளிநாட்டில் வேலைக்கு போயிட்டு இங்கே வரலாம். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்தணும். நம்ம போகிற இடங்களிலெல்லாம் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து நல்ல சுகத்தோடு பலத்தோடு கொண்டு வந்ததுனால ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆமென், அல்லேலூயா. அவர் ஆண்டவரை தொழுது கொள்கிறோம். நோவா பேழையிலிருந்து இறங்கின உடன் முதல்ல ஆண்டவர் நீ அப்போ பலி செலுத்துன்னு சொல்லலை, அது அவனா செலுத்துகிறான். ஆண்டவர் என்னை பாதுகாத்தா, ஆண்டவர் என்னை நடத்தினார், அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இப்படி பாருங்கள், இந்த மனிதன் அவன் சொல்லுகிறான், அவர் நல்ல சுகத்தோடு தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார். 28 தமையன் மூத்த சகோதரன் வந்திருக்கிறான், கொஞ்சம் கோபத்தில் இருக்கிறான், வீட்டுக்குள்ள வரலங்கிற செய்தி யாருக்கு வருகிறது? தகப்பனுக்கு வருகிறது. உடனே பாருங்கள், அவன் கோபம் அடைந்து, அவனுக்கு கோபத்துக்கு நியாயம் இருக்குதா இல்லையா? இருக்கு. எப்பா நான் இந்த வீட்டில் காலையிலேருந்து சாயங்காலம் வர உங்க வார்த்தையை கேட்டு நடக்கிறேன். அவன் ஒரு லிஸ்ட் போடுறான் பாருங்க. அவன் பாருங்க, உள்ளே போக இருந்தான். தகப்பனோ வெளியே அவனை வருந்தி அழைக்கிறான். யாரை வருந்தி அழைக்கிறாரு? மூத்தவனை. எப்பா வாப்பா வா அப்படின்னு என்ன செய்கிறான்? அவனுக்கு உள்ள போக மனதே இல்லை. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனைகளை மீறாதிருந்தும் என் சிநேகிதனரோடு நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. ஒரு ஆட்டுக்குட்டியாவது கூட எனக்கு தரல. அவனுக்கு கொளுத்த கண்டை நீர் அடிச்சு இன்னைக்கு கொடுத்துருக்குற எனக்கு நீர் நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு கூட சந்தோஷப்படு. அப்போ பாருங்க, நம்ம ஊர்ல எல்லாம் இன்னைக்கு நம்ம சொந்தக்காரங்க வந்தா நம்ம எதுதான் அடிக்கிறோம்? கோழி தான் அடிப்போம், அதுவே தீராது. அப்போ இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்கெல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருந்திருக்க ரகசியம், வீட்டில் யாராவது விருந்துகாரர் வந்தால் எதை அடிக்கிறாங்க? ஆடு அடிக்கிறாங்க. அடுத்தது என்னது அடிக்கிறாங்க? நல்ல கொளுத்த கன்றையே அடிச்சிடுறாங்க. ஒரு ஊருக்கே ஒரு கொளுத்த கன்று என்ன செய்யும்?
போதும். ஆனால் பாருங்க, இங்கே ஒரு வீட்டுக்கே அடிக்கப்படுகிறது கொளுத்த கன்று. அவன் சொல்லுகிறான், ஒரு காலம் ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. கீழே 30 அவன் கோபப்படுற காரணம் என்ன தெரியுமா? வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொளுத்த கன்று இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனே மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனிதன் மனம் திரும்பி சபைக்குள்ளே வரும் பொழுது, ஆமீன், பாருங்க, நாமும் சந்தோஷப்படணும். சொல்லுங்க, நாமும் என்ன செய்யணும்? அல்லேலூயா. யாராவது மூத்த அண்ணனை போல இருக்கிறீங்களா? மூத்த அண்ணனுக்கு என்ன பிரச்சனை? அவன் சொல்றான், பாருங்க, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது அடித்தது உண்டா? இயேசு கிறிஸ்து சொன்ன இன்னொரு நிகழ்வை சுருக்கமாய் தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சில வேளையிலே பாருங்கள், இந்த மூத்த சகோதரர்களுடைய இருதயம் நமக்கு வந்துவிடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 20வது அதிகாரம் 1-16 வரை நாம் ஒரு நிகழ்வை வாசிக்கிறோம். அதில் பரலோக ராஜ்யம் ஒரு வீட்டெஜமானுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வாசிங்களேன், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 1 சில வசனங்கள். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். கவனிங்கள், வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு அவன் வேலை ஆட்களை அனுப்புகிறான். பெரிய தோட்டம், திராட்சை தோட்டம். அப்போ அங்கு அது ஒரு அறுவடையின் காலம். இங்கே காலையில் அங்கே சில மணி குறிக்கப்பட்டிருக்கிறது. 4 ஸ்டெப்பு மணி குறிக்கப்பட்டிருக்கிறது. காலையில் 9 மணிலேருந்து, நம்ம ஊர் டைம் படினா காலையில் 9லேருந்து சாயங்காலம் 5 மணி வரை டியூட்டி. அப்போ அங்கே 3ஆம் மணி வேளையிலே போய் காலையில் 3ஆம் மணி வேளையில் போய் அவங்கள்ட்ட சம்பளம் பேசுகிறான். உங்களுக்கு ஒரு பணம் என்ன செய்வேன், தருவேன், நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரை என்னுடைய தோட்டத்தில் வேலை செய்யணும். உடனே அவன் அப்படியே அனுப்பிவிட்டான். அவர்கள் நாள் ஒன்றுக்கு 1 பணம் கூலி பேசி, 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 2வது பாருங்கள், அவன் 6ஆம் மணிக்கு போகிறான். அப்பொழுதும் இப்படி, உனக்கு ஒரு நாள் 1 பணம் தருவேன், நீ என் தோட்டத்தில் போய் என்ன செய், வேலை செய். 9வது மணிக்கு போய் அப்படியே சிலர் வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் வேலைக்கு போகல? எங்களுக்கு யாரும் வேலை கொடுக்கல, போய் ஏன் தோட்டத்துக்கு வேலை செய் அப்படின்னு சொல்லி 11வது மணிக்கும் போய் சிலரை தன்னுடைய தோட்டத்துக்கு அவன் அனுப்பினான். அப்போ நம்ம ஊர் டைம் எடுத்தா காலையில் 9 மணிக்கு, அடுத்து திடீர்னு அவன் 12 மணிக்கு போகிறான். அப்பொழுதும் சிலரை வேலைக்கு என்ன செய்கிறான், அனுப்புகிறான். அடுத்தது 3 மணிக்கு போகிறான், அங்கும் சிலர் இருக்கிறாங்க, என் தோட்டத்துக்கு வேலைக்கு போங்க நீ அனுப்புகிறான். அடுத்தது பாருங்கள், 5 மணிக்கும், 6 மணிக்கு டியூட்டி முடியும், 5 மணிக்கும் என் தோட்டத்துக்கு போய் வேலை செய்யுங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயும் பாருங்கள், ராமன் புதூர் அப்படிங்கிற ஒரு ஜங்ஷன் உண்டு, அதை கலுங்குன்னு சொல்லுவாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவும் அங்கே ஆள் கூட்டம் இருக்கும். இப்போ நம்ம ஆட்கள்லாம் நிறைய பேர் மொபைல்லாம் நோண்டிகிட்டு இருப்பாங்க. அந்த ஹிந்திக்காரங்க நிறைய இருந்து அவங்க வேலையை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம ஆட்கள் வேலை இல்லை, மழையாக இருக்குது, உடம்பு வலிக்குது, எல்லாரும் இல்லை. சிலர் சோம்பேறி ஆயிட்டாங்க, சிலர் உழைக்கிறீங்க. உழைக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கரங்களை வீத்தி அலலிய சொல்லுங்களேன். நான் பொதுவாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், முன்னெல்லாம் பாருங்கள், நம்ம டிஸ்ட்ரிக்டில் நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனாலும் காலையிலே வீட்டு சூழ்நிலைகள்லாம் புரிந்து கொண்டு, எனக்கு தெரியும் இங்கே இருக்கிற நிறைய சகோதரர்கள் கூட காலையில் அப்படி ராமன் புதருக்கெல்லாம் போய் வேலை தேடி போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போனால் கண்டிப்பாக என்னது கிடைக்கும், வேலை கிடைக்கும் அப்படின்னு புறப்பட்டு போயிடுவாங்க. இதே போல் இந்த மனிதனும் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட இடத்துல, வெளிநாடுகளிலும் அப்படி இருக்கிறது. சில ஃப்ரீ விசாவில் இருக்கிறவங்க சில குறிப்பிட்ட இடத்துக்கு போனால் சிலவங்க வேலைக்கு என்ன செய்வாங்க, கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிற நிலையில் இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், உழைக்கிற மனுஷனுக்கு எப்பொழுதுமே ஆண்டவர் கூட இருக்கிறார். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ என்ன செய்வாய், சாப்பிடு. அப்போ பிரயாசப்படுகிறவர்களை ஆண்டவர் உற்று கவனிக்கிறார். இன்னைக்கு நம்ம தங்கச்சிங்க ஒரு அழகான பாட்டு பாடினாங்க, அப்படிதானம்மா, என் அலைச்சல்களை தேவரீர் என்ன செய்திருக்கிறீர், எண்ணி இருக்கிறீர்,
அப்போ நம்ம நீங்கள் உங்கள் வேலை நிமித்தம் படுகிற பிரயாசம், சிலவங்களுடைய வேலைக்கெல்லாம் நைட்டு முழித்திருக்க வேண்டியிருக்கும், சிலவங்களுடைய வேலைக்கெல்லாம் ஏர்லி மார்னிங் அதிகாலையிலே எழும்பணும், தூக்க குறைவு, சரியான வேலைக்கு சாப்பிட முடியாது, அதான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. அதை பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்க்கிறான். உங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணங்கள் வீண் போகாது. அதான் சொல்கிறேன், உன் கையின் பிரயாசத்தை யார் சாப்பிடுவா? நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மை என்ன செய்யும்? உண்டாயிருக்கும். ரெண்டாவது, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணங்கள், ஆஸ்திகள், வீடு, இதெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு வைத்து போவீங்க. கரங்களை உயர்த்தி வரைக்கும் ஆமைன்னு சொல்லுங்களேன். என்ன பைபிள் சொல்லுகிறது? வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம். நீதிமான் தனக்கு உண்டானவைகளை யாருக்கு வைத்து போகிறான்? தன் பிள்ளைகளுக்கு வைத்து போகிறான். நீங்கள் இந்த கத்தரை தேடுகிறீங்கெல்லாம், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறீங்கெல்லாம், நீங்கள் கஷ்டப்பட்டு சேகரித்ததெல்லாம் அந்நியன் சாப்பிட மாட்டான். உன் கையின் பிரயாசத்தை யார் சாப்பிடுவா? நீ சாப்பிடுவாய். அதனால் கடினமாய் உழைக்கிற சகோதரர்கள், கடினமாய் உழைக்கிற சகோதரிகள், நீங்கள் சோர்ந்து போகாண்டாம், அது வீண் போகாது. ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது, இன்னும் பைபிள் சொல்லுகிறது, முந்தி பிரயாசப்படுகிறவன் முந்தி அதனுடைய பலனை என்ன செய்வான்? அடைவான். நீங்கள் நல்ல சிலவங்கெல்லாம் வாழ்க்கையில் எப்படியாவது முன்ன வரணுங்கிறதுக்கு நிறைய வேலை செய்கிறாங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த வெள்ளிக்கிழமை இரவு ஜெபத்தில் கூட நான் ஒரு சாட்சி சொன்னேன். அப்படி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அப்படி ஒரு ஊழியத்துக்கு அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அப்படி ஒரு ஸ்டாப் பண்ணியாச்சுன்னா, அங்கே ஏன் அப்படி ஸ்டாப் பண்ண, ரோட்டோரத்தில் ஒரு பிளாட்ஃபாரம் கடை, இங்கே இருக்கிற சின்ன தம்பிங்க இருக்காங்கல்ல, இதே போல் 2 தம்பிங்க தான் மாஸ்டர். அவங்க தான் தோசை போடுறாங்க, அவங்க தான் டீ எல்லாம் இது பண்ணுறாங்க. அந்த சகோதரி வந்து பார்சல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. அப்போ எனக்கு முதல்ல லேவ தெரியலை, நான் போயாச்சு. அந்த தம்பிகிட்ட மெதுவாக பேசினேன். உங்களுக்கு அப்பா இல்லையாம்மா? அப்பா இறந்துட்டாங்க, ஒரு 4 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு எந்த ஊர்? அது எங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம். இந்த ஊரில் வந்து இருக்கிறோம், இப்படி கடை வச்சு செய்கிறோம். அப்போ பாருங்கள், அங்கே நல்ல கூட்டமாட்டம் இருக்குது. அவங்க அந்த இடத்துல அதுலேயும் ஒரு வசனம் வச்சுருக்கிறாங்க, இயேசுவை அந்த குடும்பம் உயர்த்தினது. அந்த உழைக்கிறாங்க பாருங்கள். ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு துணை நிற்பார். ஒரு கையை உயர்த்தி கத்துற சோத்திரம் பண்ணிடுங்களேன். சோத்திரம். இதே நேரம் பாருங்கள், சிலர் வந்து தளர்ந்து போயிடுவாங்க, நம்பிக்கையை விட்டுருவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. இல்லை, உழைக்கிற மனுஷனோடு கூட கத்தர் இருப்பார். ஆமென். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்புறம் திடீர்னு பார்த்தா முடிஞ்சு பைசா கொடுத்தோடு வாங்கலை. ஏன்? நீங்கள் அவன் நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். அல்லேலூயா. அவர் நான் கொடுத்துட்டு வந்தேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்க கூட இருப்பார். அப்போ நான் சொல்கிற விஷயம், அந்த உலகத்தில் எதிர்நீச்சல் நிறைய பேர் அடிக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற தேவை, நிறைய நிந்தைகள், மனிதனால் ஏற்படுகிற பிரச்சனை, சொந்தங்களால் ஏற்படுகிற பிரச்சனை, நண்பர்களால் ஏற்படுகிற பிரச்சனை, எல்லாவற்றையும் தாண்டி இந்த உலகத்தில் ஒரு எதிர்நீச்சல் அடிக்கணும்னா ஒரு மாதிரிப்பட்ட ஆட்களால் ஒன்றும் என்ன செய்யாது, முடியாது. அதுக்கும் ஒரு பலம் வேணும். சொல்லுங்கள், அதுக்கும் ஒரு பலம் வேணும். வாயை திறன்னு சொல்லுங்கள், அதுக்கும் அந்த பலனை கத்த தருவார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறபடினால் நெருங்கி வருகிற பாவங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் தள்ளி நீங்க முன்ன செல்கிற கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லியா சொல்லுங்களேன். இன்னைக்கும் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் வந்து உழைக்கிற மனுஷனுக்கு துணை நிற்கிறார். ரொம்ப கடினமான சில சகோதரர்கள்லாம் தன் மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு வெளிநாட்டில் போய் இன்னும் வேலை செய்கிறாங்க, கேரளாவில் வேலை செய்கிறாங்க, அல்லவிட்டால் ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட்டு மாறி மாறி வரோம், ஷிஃப்ட்டு மாறி மாறி வந்தோம். கடினம் உழைக்கிறீங்க, உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதுவும் நல்ல பலம் கொடுத்து வேலை செய்கிறவங்கள பார்த்து கிதியோன்ட்ட கர்த்தர் சொன்னது போல சொல்லுவார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பக்கத்தில் ஒரு 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவன் வந்து ரொம்ப ஒரு பலசாலியாக, ஒரு கடின உழைப்பாளி. மீதியானியருடைய கைக்கு தன் வயலில் உள்ள கோதுமை என்ன செய்யணும், தப்புவிக்கணும். ஒத்தைக்கு நின்று களத்தில் என்ன செய்துட்டு இருக்கிறான், போரடித்துட்டு இருக்கிறான். நம்ம ஊரில் வயலை அறுத்து ஒத்தைக்கு கதிரை அடித்து சாக்கில் அள்ளி கட்டணும்னா முடியுமா? அது கொஞ்சம் பலசாலிகளால் முடியும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாலும் அப்படி தான் செய்தாங்க. வயலை அறுக்கிறதுக்கு யார் வருவா? ஒருத்தர் வரமாட்டாங்க. அந்த வீட்டில் உள்ள அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாரும் சேர்ந்து தான் என்ன செய்வாங்க, அறுப்பாங்க, சுமப்பாங்க. அதை வந்து அப்படி வந்து அடிப்பாங்க. இப்படி பாருங்கள், கிதியோன் அவன் வந்து பாருங்க, மற்றவங்கெல்லாம் பயந்துட்டாங்க. திடீர்னு மீதியானியர் வந்தாச்சுன்னா நம்ம தலை என்ன செய்கிறோம், போயிடும், பட்டயத்தினால் வெட்டி விடுவார்கள்.
ஆமாம், கிதியோன். அவன் வந்து அப்படி களத்தில் ஒத்தைக்கு போரடித்துட்டு இருக்கிறான். நல்ல ஒரு பலசாலி, சொல்லுங்க, நல்ல ஒரு பலசாலி, நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர். கர்த்தர் அவனை பார்த்து சொல்றார், கிதியோனே நீ பயப்படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறா. தூதன் திடீர்னு களத்தில் இறங்கணும்னு அவனுக்கு கொஞ்சம் என்னது வந்துடும், பயம். டக்குனு பயந்துட்டான். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறா. அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை? பராக்கிரமசாலியே. அப்போ சும்மா சுவாம்பேரியா இருக்கக்கூடாது. சுவாம்பேரி ஆளெல்லாம் ஆண்டவர் பிடிக்காது. நல்ல பலசாலியா இருக்கணும். அல்லேலூயா. பக்கத்துல காலை பார்த்து சொல்லுங்க, நீங்க சுவாம்பேரியா? பைபிள் சொல்லுது, எறும்பிடத்துல போய் என்ன செய், கற்றுக்கொள். சோம்பேறியா? சில வீட்டில் வந்து அடிக்கடி அம்மா அல்லோட்ட அப்போ பிள்ளைங்களை பார்த்து, சும்மா சோம்பேறியா இருக்காத, எறும்பு இடத்துல போய். அது எப்பவுமே எப்படி, எறும்பு தூங்குறத பார்த்துருக்கிறீங்களாம்மா தங்கச்சி? நல்ல காலெல்லாம் நீட்டி போட்டுட்டு அப்படி வாயை பிளந்து தூங்குறத யாரையும் பார்த்துருக்கிறீங்களா? அது 24 hours ஒர்க் பண்ணுது. நைட்டும் பார்த்தா லைட்டை போட்டு பாருங்க, அங்கே தான் ஒரு சீனியை தூக்கிட்டு போகும். இல்லாட்டி அது அங்கே இங்கேயும் ஓடிட்டே தான் இருக்குது. மார்னிங் பார்த்தா அங்கேயும் எறும்பு தொல்லை, ராத்திரி பார்த்தா அப்பவும் எறும்பு தொல்லை, எங்கும் எறும்பு, எப்பொழுதும் எறும்பு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வந்து சோம்பேறியே, நீ எறும்பிடத்துல போய் கொஞ்சம் என்ன செய், கற்றுக்கொள். அதுக்கு ராஜா இல்லை, அதுக்கு மந்திரி இல்லை, அது ஒழுக்கமாக நடக்குது, அது வந்து சேமித்து வைக்கிறது. அதை வாயை திறந்து ஒருக்க சொல்லுங்களேன், அது என்ன செய்து வைக்குது? சேமித்து வைக்குது. அல்லேலூயா. நம்ம விஷயத்துக்கு வந்துடும். பாருங்கள், அப்போ இப்படி இந்த தோட்டக்காரன் தன்னுடைய தோட்டத்துக்கு வேலையாட்களை அனுப்பிட்டான். இப்போ சம்பளம் கொடுக்கப்படுகிறது. சம்பளம் கொடுக்கக்கூடிய வேலையில் இந்த காலையிலேருந்தே வேலை செய்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரே சங்கடம். 9-10 வசனத்துக்கு வந்துடும். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களுக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்கள் ஆகிய இவர்கள் ஒரு மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலில் கஷ்டத்திலும் வெயிலில் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். சொல்லுங்க, என்ன செய்தார்கள்? யார போல? மூத்த அண்ணனை போல. நான் இந்த வீட்டில் உம்ம வார்த்தையை கேட்டுட்டு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு நண்பர்களோடு சந்தோஷப்படுறதுக்கு ஒரு ஆட்ட நீர் அடித்ததுண்டா? அவனுக்கு கொளுத்த கன்றையே என்ன செய்கிறீங்க, அடித்து விருந்து கொடுக்குறீங்க என்று சொல்லி இவங்களுக்கு ஒரே முறுமுறுப்பு. இவங்களுக்கு ஒரே, சொல்லுங்க வாயை திறந்து, இந்த அண்ணனுக்கு ஒரே முறுமுறுப்பு. சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்கள? நீங்க எல்லாம் அப்ப அண்ணன் நாட்டா இருக்கிறீ. அல்லேலூயா. லேசா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாருக்கு முறுமுறுப்பு? அண்ணனுக்கு. ரெண்டாவது, காலையிலேருந்து சாயங்காலம் வர வேலை செய்தவங்களுக்கு என்னது? அல்லேலூயா. யாராவது முறுமுறுக்கிறீங்களா? அப்படி சிலவங்கெல்லாம் பாருங்க, ஒரு ரொம்ப வருஷமா ஆண்டவருக்காக நிற்பாங்க, ரொம்ப வருஷமா விசுவாசியா இருப்பாங்க. நம்மளை இவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, கண்டுக்க மாட்டேங்கிறாரு. நேத்தைக்கு வந்த இவங்களுக்கு என்னது கொடுத்துருக்கு, சான்ஸ் கொடுத்த. நீங்கள் இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அங்கலாய் பிரிப்பி இருப்பீங்களா, அதுக்கு தான் இது விளக்கம். மூத்த அண்ணன் ஏன் வழியில் நின்று, அன்னைக்கும் நிறைய இடங்களில் இளைய ஒரு சகோதரன் ரட்சிக்கப்பட்டால் எல்லாரும் சந்தோஷப்படுகிறது இல்லை. மூத்தவனுக்கு கொஞ்சம் எப்படி தான் இருக்கும், முறுமுறுப்பாக தான் இருக்கும். இங்கும் பாருங்கள், காலையிலேருந்து அவங்க சொல்கிறாங்க, அந்த பயங்கரமான சூரியனுடைய அந்த தாக்கம், வெப்பத்திலும் உஷ்ணத்திலும் கஷ்டப்பட்டு நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். இப்போ 1 மணி நேரமாக வந்தவனுக்கு அவனுக்கு எதையே பணம் கொடுக்குறீங்க. அப்போ இவங்க நிறைய கிடைக்கும்னு நினச்சாங்க. ஆண்டவரே, வாங்கிட்ட நான் பேசி தானே உன்னை என்ன செய்தேன், வேலைக்கு அமர்த்தினேன். இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, பக்கத்தில் 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, முறுமுறுக்காதுங்க. சொல்லுங்க, அப்போ வலது பக்கம் இடது பக்கம், முறுமுறுக்காதுங்க. சத்தம் குறைவாக கொடுத்தது போல இருக்கு. அல்லேலூயா. யாருக்காவது அப்படி அந்த முறுமுறுப்பு இருக்கா? முறுமுறுப்பு இருக்கா? அமைதியா இருக்கிறீங்க, இல்லை அப்படின்னு அர்த்தமா? அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் உடனே பாருங்கள் அதற்கு
வீட்டெஜமான் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னார், என்னுடையதை நான் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியினால் நீ வன்கண்ணாய் இருக்கலாமா என்றான். கரங்களை வீழ்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? நம்ம எப்படிப்பட்டவங்க? தயாளர்னு சொன்னவங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். ஆமென், அல்லேலூயா. அவர் நமக்கு இரக்கம் பாராட்டி, இரக்கத்தை ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியான ஒரு வார்த்தையை சொன்னார், கிரேஸ். அது ஒரு இரக்கம். நமக்கு தேவன் இரக்கம் பாராட்டின் அப்படின்னால்தான் இன்னைக்கு காலில் நம்ம சர்ச்சில் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆவிக்குரிய கோலம், இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டின் அப்படின்னால்தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோம். ஃபேமிலி லைஃப், எத்தனையோ மனுஷர்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிதைந்து இருக்கிறது, பிரிந்து இருக்கிறாங்க. வாழ்க்கை எல்லாருக்கும் சக்ஸஸாக இல்லை. நல்ல பயங்கர வெடியோடு அலோட்டல், பயங்கர மேளத்தோடு நிறைய பேருக்கு திருமணம் நடந்தது. எல்லாரும் கணவன் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழலை. ஆனால் பாருங்கள், நம்ம அப்படி மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழுகிறோன்னா ஆமீன், பாருங்கள், அதுவும் ஆண்டோடைய இரக்கம். ஆமீன், அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் நம்ம கண்ணுக்கு முன்னால் வளருகிறத நம்ம பார்க்குறோன்னா அது ஒரு இரக்கம். இந்த உலகத்தில் எத்தனையோ தகப்பனாருக்கு அந்த பாக்கியங்கள் கிடைக்கல, எத்தனையோ தாயாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. பிள்ளைங்கள்லாம் நிமிர்ந்து கவனிக்கிறீங்களாம்மா? இந்த உலகத்தில் எல்லா பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸ் இல்லை. நிறைய பேர் ஆர்பன் அனாதையாக இருக்கிறாங்க, ஹாஸ்டலில் இருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள்லாம் நல்ல வீடு, நல்ல உங்களுக்கு என்னது ஒரு இந்த வேலைக்காரங்க போல் கிச்சனில் அடிக்கடி வேலை செய்கிறதுக்கு உங்கள் அம்மா இருக்கிறாங்க. நிறைய பிள்ளைங்கள்லாம் ஹாஸ்டலில் இருக்கிறாங்க. விரும்புகிறத சாப்பிட முடியாது, அங்கே என்ன போடுறாங்களோ அதை தான் என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியும். ஆனால் நீங்கள் ரொம்ப நன்றி உள்ளவங்களாக இருக்கணும், நல்ல தாழ்மையாக இருக்கணும், நல்ல கீழ்ப்படிதல் உள்ளவங்களாக இருக்கணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் தயாளராக இருக்கிறார். அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யா. சொல்லுங்க, அவர் இரக்கத்தின், அல்லேலூயா. அவருடைய தயவு பெரியது. அவருடைய தயவு அப்போ நம்முடைய ஃபேமிலி லைஃப் ஜெயமாக போகுன்னு ஆண்டுடைய தயவு. உங்களுக்கு ஒரு வேலை தந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு, ஒரு ரிட்டையர்மெண்ட்டு நாள் வரை அதை உழைக்கிறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறான்னு அது ஒரு தயவு. ஆமேன். கரங்களை வீழ்த்தி ஒரு அல்லையா சொல்ல மாட்டீங்களா? ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவருடைய ஒரு தயவு. நேற்றைக்கு கூட ஒரு சாயங்காலம் ஒரு சால்ட் சொன்னேன். நம்ம அந்த புலியூர் குறிச்சிலேருந்து வர்ற அந்த குடும்பம், அவங்க அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு 70 வயசுக்கு மேலே போயிட்டு இன்றைக்கும் வேலைக்கு போகிறாங்க. அது அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு தயவு. சொல்லுங்க, ஒரு தயவு, ஆண்டோடைய இரக்கம். சிலவங்கெல்லாம் உங்களை விட சின்ன ஸ்டேஜில் உள்ளவங்க கூட பிஸ்னஸ் செய்ய முடியாமல், கண்டினியூ பண்ண முடியாமல், வேலை செய்ய முடியாமல், நிறையவருடைய தொழிற்ஸ்தலங்கள்லாம் பூட்டி கிடக்கும் பொழுது கிருபையினால் ஒவ்வொரு நாளும் போய் உங்கள் தொழிற்ஸ்தலங்களை துறக்க வைக்கிறான்னு ஆண்டவர் நமக்கு செய்த தயவு, ஆண்டவர் நமக்கு செய்த இரக்கம். அப்போ தேவன் நமக்கு தயாளனாராக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? தயாளனாக இருக்கிறபடினால் நாம் யாராக இருக்கக்கூடாது? வன்கண்ணனா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. முறுமுறுக்கக்கூடாது. சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? சொன்னீங்களா? மூத்த அண்ணனை போல இருக்கக்கூடாது. சொல்லுங்க. அப்போ இளைய அண்ணனை போல ஊர் சுத்த ஆளாக இருக்கக்கூடாது, திரும்பி வருகிற ஆளாக இருக்கணும். ஐ மனம் திரும்புதல் எதுவரை நமக்கு அவசியம்னா, இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வர நமக்குள்ள மாற்றம் வந்துட்டே இருக்கணும். இயேசுவை போல நம்ம மாறணும், அவரை போல மன்னிக்கணும், அவரை போல அன்பு பாராட்டணும், அவரை போல ஜெபிக்கணும். அப்படி கிறிஸ்து மட்டும், தலையாகிய கிறிஸ்து மட்டும் என்ன செய்யணும்? வளரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் மட்டும் வளரணும்? கிறிஸ்து மட்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போ அடுத்த வசனத்தை வாசியுங்கள். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் மிந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த லிஃப்டில் சில பெரிய ஹாஸ்பிட்டல், பெரிய மால், இங்கெல்லாம் பெரிய லிஃப்ட் இருக்கும். ஒரு நேரம் ஒரு 10 பேர் 15 பேர் ஏறுறது போல் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஏர்போர்ட் இந்த மாதிரி இடங்களெல்லாம் பெருசாக இருக்கும். இந்த வசனத்துக்கு விளக்கம் அந்த போல தான். பாருங்கள், அந்த லிஃப்டில் சிலவங்க ஃபஸ்ட்டு போவாங்க. அவங்க எப்போ தான் இறங்குவாங்க? லாஸ்ட்டு இறங்குவாங்க. லாஸ்ட்டு போய் ஜஸ்ட்டு ஒரு ஆள் நானும் வர்றேன். அது ஏதாவது ஹாஸ்பிட்டலில் மேக்ஸிமம் அந்த டியூட்டி பார்க்குற நர்ஸ் அவங்களுக்கு தான் கரெக்டாக, அவங்க தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்கல்லாம்.
அப்போ டக்குன்னு ஜஸ்ட்டுன்னு அவங்களும் போய் ஏறுவாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இறங்குறது யாராக இருக்கும்? லாஸ்ட் ஏறினாலும் ஃபஸ்ட்டு இறங்குறது போல இருக்கும். இதே போல் நான் சொல்லுகிற இதெல்லாம் ஆண்டோடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு ஆளை பயன்படுத்துகிறது ஊழிய பாதையிலேயா இருக்கலாம், அல்லவிட்டால் விசுவாசிகள் அல்லவிட்டால் சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய நிலையிலும் அது வந்து எங்கள் கரத்தில் ஒன்றும் இல்லை. பாருங்கள், எல்லாமே கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இது ஒரு ரகசியம், இது ஒரு கிருபை. சில பிள்ளைகள் அப்படி அவங்களுக்கு பாடுறதுக்கு, ஜெபம் பண்ணுறதுக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளை ப்ளே பண்ணுறதுக்கு, இதெல்லாம் பாருங்கள், நான் சில பிள்ளைங்களை கவனிக்கிறேன். சிலதுக்கெல்லாம் அப்படி பிறப்பிலே முன்குறிச்சிருவார். சில பிள்ளை அது அம்மா அப்பாவுடைய பிரதிஷ்டை, அவங்க தாத்தா பாட்டியினுடைய பிரதிஷ்டை, அவங்களுடைய ஜெபம், அவங்களுடைய அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, என் பிள்ளைங்க உங்களை சேவிக்கணும், என் பிள்ளைங்க எல்லாம் உங்கள் பீடத்தண்டையில் சுற்றி இருக்கணும் அப்படின்னு இந்த அன்னாள் வந்து குழந்தை அந்த கற்பந்தரிக்கிறதுக்கு முன்னாலே ஜெபம் பண்ணாங்க. ஒரு பிள்ளையை நீர் எனக்கு தருவீர்னா உங்கள் ஊழியத்துக்காக நான் என்ன செய்வேன், கொடுப்பேன்ப்பா. வேற டாக்டர் அவங்க ரொம்ப வசதியான ஃபேமிலிங்கிறது அவங்க கொண்டு வந்த காணிக்கையிலே தெரிகிறது. வருஷந்தோறும் சட்டையெல்லாம் மோனுக்கு தச்சு கொடுத்துருக்குறாங்க, காளையெல்லாம் கொண்டு வந்து பலி செலுத்தியிருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், வேணா அந்த காலத்தில் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய காலத்திலே அவங்களே புறாவைத்தான் என்ன செய்தார்கள், கொண்டு வந்தார்கள். இப்போ பாருங்கள், அவங்க டாக்டர் ஆக்கியிருக்கலாம், இன்ஜினியர் ஆக்கியிருக்கலாம். ஆனால் சொல்கிறாங்க, நீர் ஒரு ஆண் குழந்தையை தந்தால் அதை வந்து உங்கள் வேலைக்காக உங்கள் பாதத்தில் தான் விடுவேன் அப்படின்னு கர்த்தர் அந்த குடும்பம் அர்ப்பணித்ததை கர்த்தரும் கண்டார். சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியில் என்ன செய்தான், வளர்ந்தான். அந்த வார்த்தையை சொல்லுங்க, சாமுவேல் கர்த்தருடைய ஆமென், அல்லேலூயா. அப்போ அவன் அந்த ஆலய சில பிள்ளைங்களெல்லாம் நம்ம தம்பி இதை செய்டா அதை செய்டா நம்ம இழுப்போம், தங்கச்சி இதை செய்ய, சில பிள்ளைங்க தானாக செய்வாங்க. அது அந்த தாயின் கருவில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் சிலரை தெரிந்து கொண்டு வருவார். அதுக்குன்னே சில பிள்ளைகளை கொடுப்பார். அந்த பெற்றோருடைய அர்ப்பணிப்பு முக்கியம். ஒருவேளை நீங்கள் இங்கே இருக்கிறவங்க சிலவங்க நினைக்கலாம், என் பிள்ளையும் அப்படி தானே ஒப்பு கொடுத்தேன், அது இப்படி போயிட்டு இருக்கே என்று சொல்லி. இல்லை, உங்கள் அர்ப்பணிப்பு பிரதிஷ்டை உண்மையானால் ஒரு நாள் கண்டிப்பாக அது கிரியை நடப்பிக்கும். கரங்களை வீழ்த்தி ஒரு விஷயம் அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க கண்கள் காணும், அல்லேலூயா. இதையும் தாண்டி சில வீட்டிலெல்லாம் அம்மா அப்பாவுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவங்க வேற வழிபாட்டில் இருந்திருப்பாங்க, அல்லவிட்டால் வேற நம்பிக்கையில் இருப்பாங்க. சில நபரை, சில கருவை ஆண்டவர் சிலரை முன்குறிப்பார். எரேமியாவை ஆண்டவர் முன்குறித்தார், தாவீதை முன்குறித்தார். இதே போல சிலரெல்லாம் முன்குறித்துருவார். இவன் எனக்கு வேணும், இவன் எனக்கு வேணும், இந்த குடும்பத்தில் ஒரு நபர் எனக்கு வேணும், இந்த தெருவில் ஒரு நபர் எனக்கு வேணும், இந்த குலத்தில் இந்த சமுதாயத்தில் ஒரு நபர் எனக்கு வேணும். சிலரெல்லாம் கர்த்தர், அதான் பாருங்கள், குலத்துக்கு ஒன்றாகும் கோத்திரத்துக்கு ஒன்றாகும் ஆண்டவர் சிலரை என்ன செய்கிறார், தெரிந்தெடுக்கிறார். பைபிளில் இந்த பிதாக்களை பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் அப்படி கரெக்டாக அப்படி ஜென்ரேஷன் படி எடுக்கலை. சிலருக்கு விசேஷித்த ஆவியை கொடுக்கிறார். நான் சொன்னோம்ல, சிலவங்களுக்குள்ள திறமை இருக்கும், சில தனிப்பட்ட தாளந்துகள் இருக்கும். அப்படிப்பட்டவங்களே ஆண்டவர் இவன் எனக்கு வேணும். ஆண்டவர் அப்படி வாலிப நாட்களே சிலரை தெரிந்தெடுப்பார். இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஏன் இந்த மனுஷன் பாருங்க, அவன் 9ஆம் மணி நேரமும் 12வது மணி நேரமும் அல்லவிட்டால் பாருங்கள் 11வது மணி நேரமும் ஆட்களை அனுப்பினான்னா வேலை பெருசு. சொல்லுங்க, அறுவடை மிகுதி. சொல்லுங்க, திராட்சை தோட்டத்தில் அறுவடையின் காலம் கரெக்டாக. அந்த பழங்களெல்லாம் அதை கட் பண்ணி எடுக்காட்டு பழம்லாம் என்ன செய்யும், கெட்டு போகும். அறுவடை மிகுதி. வாயை திறந்து சொல்லுங்களேன். வேலை ஆட்களோ கொஞ்சம். அதனால தான் இன்னும் எவ்வளவு ஆட்கள், எவ்வளவு டீம். இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், சில நேரம்லாம் புதுசாக எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஜாப் கம்மியாக இருக்கும், ஆனால் இன்னும் ஜாப் நிறையா இருக்கும்னா அடுத்தடுத்த டீம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இதே போல் தான் பாருங்கள், இங்கே எஜமான் அனுப்பி கொண்டே இருக்கிறாரு. 11வது மணி நேரம் வர இன்னும் ஜஸ்ட் 1 hour தான் டியூட்டி பார்க்க முடியும். ஆனாலும் வாங்க, என் தோட்டத்தில் வேலை செய்யுங்க. அறுவடை மிகுதி. வாயை திறந்து சொல்லுங்க, எது மிகுதி? அறுவடை மிகுதி. எத்தனையோ பரிசுத்தவான்கள் கனமான இந்த ஊழியத்தை செய்து முடித்துவிட்டு அவங்க விசுவாசித்த வாக்குத்தத்த நாடாகிய பரலோகத்திற்கு சென்றுட்டாங்க. எத்தனையோ விசுவாசிகளும் விசுவாச வாழ்க்கையை துவங்கி தன்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டாங்க. இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, 3 காணாமல் போனதை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த நல்ல விசுவாச ஓட்டத்துக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். சபையோடு சேர்ந்து ஊழியரோடு சேர்ந்து ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணிங்க. இது பெரிய
வேலை, அறுவடை மிகுதியாக இருக்கிறது. 11வது மணி நேரமும் சிலரை வேலைக்கு அமர்த்துகிறாரே. உண்மையிலே இந்த 11வது மணி நேரங்கிறது இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நேசர் வர சமீபமாகிவிட்டது, இனியும் காலம் செல்லாது, என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கான அடையாளம் இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ 11வது மணி நேரம் இந்த காலகட்டத்தில் நின்று இன்றைக்கு நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எஜமானுடைய திராட்சை தோட்டம், சபை திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ மீண்டும் சொல்லுங்க, அறுவடை மிகுதி. அல்லேலூயா. இளைய குமாரன் எழுந்து வந்தது போல இங்கே இருக்கிற சில அன்பு சகோதரர்கள் சகோதரிகள், உங்கள் பாவ வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு எழுந்து கர்த்தரை சேவிங்க. ஆமென், ஹல்லேலூயா. காணாமல் போன ஆடு கண்டுபிடிக்கப்பட்டவுடன் பரலோகத்திலே சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே சந்தோஷம். அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடித்தவுடன் அங்கே ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது தூதர்கள் சந்தோஷப்பட்டார்கள். எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை மூடி வைத்துக் கொண்டு நாம் எழும்பி நின்று ஆமென், ஹல்லேலூயா ஜெபித்து கடந்து செல்வோமா? பிரைஸ் காட், ஹல்லேலூயா.